அஸ்ட்ரோசைன் சேனல் வாயிலாக உலகெங்கும் வாழ்ந்து கொண்டிருக்கும் சகோதர சகோதரிகளுக்கு அன்பார்ந்த வணக்கங்கள் மற்றும் வாழ்த்துக்கள். இன்றைய பதிவு சுக்கிர பெயர்ச்சி பலன்கள். அதாவது காலச்சக்கரத்தினுடைய இரண்டாவது வீடான ரிஷபமனையில் சுக்கிர பகவான் ஆட்சி பலத்தோட வலிமையாக அமரப்போகிறார். அதாவது மே மாதம் 14ஆம் தேதி வரை சுக்கிர பகவான் ஆட்சி பலம். அப்போ பொதுவாக சுக்கிரன் அப்படிங்கிறது கலத்திரக்காரகன், கையிருப்பு பணக்காரகன், அனைத்து விதமான சுக போகங்களை கொடுக்கக்கூடியவன், பெண்களை குறிக்கக்கூடியவன், திருமண பந்தத்தை குறிக்கக்கூடியவன், வீடு வண்டி வாகனத்துக்கு அதிபதியாக இருக்கக்கூடிய அந்த சுக்கிர பகவான் ரிஷபத்தில் அமர்ந்து கொண்டு அங்கே சூரியனுடைய நட்சத்திரம் என்று சொல்லக்கூடிய கிருத்திகையிலும், சந்திரன் நட்சத்திரம் என்று சொல்லக்கூடிய ரோகிணியிலும், அதே சமயத்தில் செவ்வாயினுடைய நட்சத்திரம் என்று சொல்லக்கூடிய மிருகசீரிடத்திலும் பயணம் செய்து பலனை கொடுக்க போகிறது. இந்த பதிவினை முழுவதுமாக பாருங்கள், ஸ்கிப் பண்ணாதீங்க. கண்டிப்பாக ஏதாவது ஒரு ரூபத்தில் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குங்கிறதுல எந்தவித மாற்று கருத்தும் கிடையாது. நம்ம சேனலை நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்ப்பவர்கள் என்றால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. விருச்சிக ராசி அன்பர்களே, 14/5/2026 வரை ரிஷபமனையில் சுக்கிர பகவான் ஆட்சி பலம், சுக்கிரன் ஸ்ட்ராங்காக இருக்கக்கூடிய காலகட்டம். இந்த காலகட்டத்தில் விருச்சிக ராசி என்பவர்களுக்கு என்ன மாதிரியான பலன்? அப்போ விருச்சிகத்துக்கு சுக்கிரன் யாருன்னா 7க்குரியவன், திருமணஸ்தானத்தின் அதிபதி, கூட்டாளி ஸ்தானத்தின் அதிபதி, அதே சமயத்தில் 12க்குரியவன், விரயத்தை கொடுக்கக்கூடியவனும் அதே சுக்கிரன் தான். அந்த சுக்கிர பகவான் உங்கள் ராசிக்கு 7ஆம் இடத்துல ஆட்சி பலத்தோட ஸ்ட்ராங்காக உட்கார போகிறார். அப்போ என்ன நடக்கும்? நேராக உங்களை பார்க்குறார். 7க்குரியவன் உங்கள் ராசியை தனது சப்தம பார்வையாக உங்களை பார்க்குது. அப்போ திருமண வாய்ப்புகள் அல்லது கணவன் மனைவிக்குள்ள அந்நூன்யத்தை கொடுக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்கும். சொகுசு சார்ந்த விஷயங்கள் நல்லாயிருக்கும். கணவன் மனைவிக்குள்ள சின்ன சின்ன கசப்பு உணர்வு எது இருந்தாலும் இந்த காலகட்டத்தில் அது ஒரு காதல் உணர்வை கொடுக்கும். ஒருவரைக்கொருவர் புரிந்து கொள்ளக்கூடிய உணர்வுகளை நிச்சயமாக ஏற்படுத்தும். அதில் மாற்று கருத்து இல்லை. திருமணம் வேண்டாம் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கிறவங்க கூட திருமணம் செய்து கொள்ளலாம் என்கின்ற எண்ண உணர்வை கொடுக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்கும். அதாவது அன்பு, பாசம், காதல், நேசம் என்பது இயல்பாகவே அந்த லக்னத்துக்கு இருக்குங்கிறது தான் அமைப்பு. அப்போது 7ஆம் இடத்ததிபதி 7ஆம் இடத்தில் வலிமையாக இருக்கிறது. அப்போ கூட்டாளிகள் வலிமையாக இருக்கிறது. கூட்டு தொழிலை செய்யலாம் என்கின்ற எண்ணம் உருவாக்கும். 7ஆம் இடம் என்பது கணவன், கணவன் அல்லது மனைவி வலிமை பெறுகிறதுன்னு அர்த்தம். அப்போ கணவன் அல்லது மனைவி வேலை விஷயம் ஏதாவது ஒரு விஷயத்தில் செட்டில் ஆகலைன்னா இப்போ செட்டில் ஆகக்கூடிய வாய்ப்புகளையும் சந்தர்ப்பங்களையும் நிச்சயமாக உருவாக்கும். அதை வருகின்ற வாய்ப்புகளை கெட்டியாக பிடித்து கொள்வது நல்லது. ஒரு சிலருக்கு கூட்டு தொழில், கணவன் மனைவி 2 பேரும் சேர்ந்து இதுவரைக்கும் வேலை செஞ்சது போதும், 2 பேரும் சேர்ந்து ஏதாவது ஒரு சொந்த தொழிலை செய்யலாம் என்கின்ற எண்ண உணர்வு, அதை பற்றிய சிந்தனை உணர்வு, அதாவது உங்களுடைய ஃப்யூச்சரை பற்றி ஒரு சிந்திக்கக்கூடிய உணர்வுகளை கண்டிப்பாக ஏற்படுத்தும் இந்த காலகட்டத்தில். அதே சுக்கிரன் 12ஆம் அதிபதியாக இருக்கிறனால செலவுகளை கொடுக்கும். அந்த செலவுகள் சுப செலவுகளாக கன்வெர்ட் பண்ணிக்கிறது புத்திசாலித்தனம். நிறைய செலவு வரவு வரும், அதுக்கு தகுந்த மாதிரி செலவுகளும் வரும். அப்போது அந்த செலவுகளை சுப செலவுகள் என்ன பண்ணிக்கலாம்? சுக்கிரனுங்கிறது வாகனம். அப்போ ஒரு வாகனம் வாங்கணும்னு ஆசையாக இருக்குது, ரொம்ப நாளாக ஆசைப்பட்டிருக்கேன், இந்த மாதம் இந்த காலகட்டம் வாங்கலாமா? தாராளமாக வாங்கலாம். ஏன்னா சுக்கிரன் உங்களை பார்த்துட்டே இருக்க. அப்போது வாகனத்தை வாங்கக்கூடிய அம்சங்கள், அதற்குண்டான சாத்தியக்கூறுகள் கோச்சார ரீதியாக நல்லா இருக்குது. ரைட்டு, வாகனம் ஓகே. சுக்கிரனுங்கிறது என்ன? வீட்டுக்கு காரக கிரகம். வீடு ஆல்ட்ரு பண்ணும். ஒரு சிலர் பாருங்கள், கட்டின வீடாக இருந்தனா ஏதாவது ஒரு ஆல்ட்ரு பண்ணக்கூடிய அமைப்புகள், அல்லது வீடு வாங்கணும்னு நினச்சிட்டு இருக்கவங்க வீடு வாங்கலாம், இடம் வாங்கலாம், நிலம் வாங்கலாம். ஸோ இந்த மாதிரி சொத்துக்கள் வாங்கக்கூடிய யோகம் என்பது இந்த காலகட்டம் சிறப்பு பெறுகிறது விருச்சிக ராசி அன்பர்களுக்கு. அதே சுக்கிரன்
12ஆம் அதிபதி ஆட்சி பலமாகிறார், வலிமை பெறார் அப்படின்னா குருவின் பார்வையும் இருக்கும். அப்போ நேராக நிறைய விருச்சிக ராசி என்பர்கள் ஊரை விட்டு வெளியே சென்று பிழைக்கக்கூடிய, சம்பாதிக்கக்கூடிய வாய்ப்புகளை உருவாக்கும். இப்போ நீங்கள் ஒரு ஊரில் இருக்கிறீங்கன்னா அந்த ஊரை விட்டு வெளியே, அதர் டிஸ்ட்ரிக்ட், அதர் ஸ்டேட், வெளிநாடு, நான் இப்போ வெளிநாடு போகணும்னு முயற்சி எடுத்துகிட்டு இருக்கேன் சார், அது இந்த மாதம் சக்ஸஸ் கொடுக்குமா சார்? 100% கொடுக்கும். அப்போது வெளிநாடு, வெளி மாநிலம், அந்நிய தேசத்துக்கு சென்று வரக்கூடிய பாக்கியம் உண்டு, அல்லது வேலைக்கு போகக்கூடிய பாக்கியம் இருக்குது, அல்லது வெளிநாட்டு தொடர்புகளை கொடுக்கக்கூடிய பாக்கியம் என்பது இந்த காலகட்டம் சிறப்பு பெறுகிறது விருச்சிக ராசி அன்பர்களுக்கு. சுக்கிர பகவான் பார்த்தீங்கன்னா சூரியனுடைய நட்சத்திரத்தில் பிரயாணம் பண்ண போகிறார். அப்போ சூரியன் என்பது 10ஆம் அதிபதி. அப்போ 10ஆம் அதிபதி நட்சத்திரத்தில் பிரயாணம் பண்ணக்கூடிய இந்த காலகட்டத்தில் தொழிலை பற்றிய, தொழிலை மாற்றத்தை பற்றிய, அல்லது வியாபாரத்தை பற்றிய, ஒரு சேஞ்சஸை பற்றிய ஏதாவது கண்டிப்பாக உங்கள் ஆழ்மனதில் அது தோன்றிக்கொண்டு இருக்கும். இப்போ நீங்கள் செய்யக்கூடிய வேலையில் இருக்கிறீங்கன்னா உங்களை மேலதிகாரி கூப்பிட்டு அடிஷ்னலாக இந்த வேலை செய்யுங்க, ரெஸ்பான்சிபிலிட்டி கண்டிப்பாக இருக்கும். ஒரு பாராட்டு கொடுக்கக்கூடிய, ஒரு கௌரவம் கொடுக்கக்கூடிய அமைப்புங்கிறது நிச்சயமாக உண்டு. ஒரு தனித்துவம் இருக்கும். நீங்கள் செய்யக்கூடிய வேலையில் ஒரு தனித்துவம்ங்கிறது நிச்சயமாக தென்படுத்தும், அதில் மாற்று கருத்து இல்லை. சக ஊழியர்களின் ஒத்துழைப்பு உங்களுக்கு கொடுக்கும். அதிகார வர்க்கம், அட்மினிஸ்ட்ரேஷன், தலைமை பண்பு, நிர்வாகத் திறமை மேம்படக்கூடிய தன்மை. சூரியனை போல, ஒரே வார்த்தை, சூரியனை போல ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்ட், சூரியன் எப்படி தலைநிமிர்ந்து அந்த மாதிரி இருக்கக்கூடிய வல்லமை, தன்மை இந்த காலகட்டம் விருச்சிகத்துக்கு உண்டு. அடுத்து பார்த்தீங்கன்னா சுக்கிர பகவான் சந்திரனுடைய நட்சத்திரமான ரோகிணி நட்சத்திரத்தில் பிரயாணம் பண்ண போகிறார். எந்த காலகட்டம் அப்படின்னா 27/4/2026 7/5/2026 வரை இந்த காலகட்டம் உங்கள் பாக்யாதிபதியான சந்திரனுடைய நட்சத்திரத்தில் பிரயாணம் பண்ண போகிறார். அப்போது கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு பாக்கியம் உண்டு, எதிர்பாராத பாக்கியம் உண்டு. சார் என்ன சார் பாக்கியம் இருக்கலாம்? குழந்தை பாக்கியம் கிடைக்கலாம். நிறைய பேர் குழந்தை பாக்கியம் இல்லை அப்படின்னு வருத்தப்பட்டு கொண்டு இருக்கக்கூடிய விருச்சிகத்துக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள், சந்தர்ப்பங்கள் அந்த இயற்கையாகிய அந்த இறைவன், அந்த இறைவனுடைய அந்த பிரபஞ்சத்தினுடைய அடிப்படையில் கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு பாக்கியத்தை கொடுக்கும். குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம், திருமணம் சார்ந்த விஷயங்கள் நற்பலனை தரும். அப்போ திருமணம் அந்த விஷயங்கள் நல்லதாகவே முடியும். அதை பற்றிய பேச்சுக்கள், அதை பற்றிய கலந்துணர்வுகள், அதை பற்றிய வரனை தேடக்கூடிய தன்மை, ஒரு சிலருக்கு வரன் செட்டாக இருக்கும். அதோட ஒரு அன்பு, பாசம், காதல், நேசம் இதுக்குள்ளே போகக்கூடிய தன்மை, ஒரு சந்தோஷ உணர்வை கொடுக்கக்கூடிய தன்மை இதெல்லாம் இருக்கும். ஏன்னா சுக்கிரன் தன் கலத்திரக்காரகன், அந்த கலத்திரக்காரகன் ஆட்சி பலத்தோட வலிமையாக இருக்கார், நேர உங்கள் ராசியை பார்க்குறார். அப்போ ஒரு அன்னோனியம் பெருகக்கூடிய வாய்ப்புகள், சந்தர்ப்பங்கள் உண்டு. அம்மாவை பற்றிய சிந்தனைகள் கண்டிப்பாக உண்டு. அம்மாவை சொத்துக்கள் கிடைக்கும், அம்மாவுடைய அரவணைப்பு உண்டு. அம்மாவை சார்ந்த, அம்மா சம்பந்தப்பட்ட விஷயத்தில் ஒரு நல்லது எதிர்பார்க்கலாம் இந்த காலகட்டத்தில். அப்போ அந்த சுக்கிரன் சந்திரனுடைய நட்சத்திரத்தில் பிரயாணம் பண்ணும்போது சிலருக்கு பார்த்தீங்கன்னா விருச்சிக ராசி அன்பர்களுக்கு, சிலருக்கு, எல்லாருக்கும் கிடையாது, சிலருக்கு சுகர் இருக்கும், சுகர் கொடுக்கும். ஏற்கனவே இருக்குது அப்படின்னா கொஞ்சம் ஹெல்த்தை கொஞ்சம் கேர் எடுக்கணும். ஏன்னா சந்திரன் சுக்கிரன் கனெக்ட் ஆகுது. ஸோ இந்த காலகட்டத்தில் இருக்கிறவங்களுக்கு கொஞ்சம் அதிகப்படுத்தும். அப்போ சரியான உணவு கட்டுப்பாடு, உடற்பயிற்சி அவசியம் என்பதை புரிந்து கொள்ளுங்கள். ஏன்னா ஒரு சுக்கிரன் வருது, ஒருத்தருக்கு சுகர் வருது அப்படின்னா சுக்கிரன் சந்திரன் கனெக்டிவிட்டி இல்லாமல் இருக்காது, சுக்கிரன் குரு கனெக்டிவிட்டி இல்லாமல் கண்டிப்பாக இருக்காது. ஏதோ ஒரு வகையில் சுக்கிரன் குரு சந்திரன் கனெக்ஷன் இல்லாமல் சுகர் வருவதற்கான வாய்ப்புகள் இல்லை. அப்போ கண்டிப்பாக இந்த கனெக்டிவிட்டி இருக்குது. அப்போ கேர் எடுத்துக்குங்க அப்படிங்கிறத சொல்கிறேன். பொருளாதாரம் எப்படி இருக்கும்? கையிருப்பு பணக்காரகன் சுக்கிரன் வலிமை பெறுது. அப்போ பொருளாதாரம் பாக்கெட்டுக்குள்ளே ஏதாவது ஒரு பணம் இருக்கும். இந்த காலகட்டம் தேவையான, குடும்பத்துக்கு தேவையான, உங்கள் சுகபோகத்துக்கு தேவையான கையிருப்பு பணம் என்பது நிச்சயமாக உண்டு.
அதே 12ஆம் அதிபதியாக இருக்கிறதுனால ஒரு சிலர் அந்த பணத்தை சேமிக்கணும், தன்னுடைய ஃப்யூச்சருக்காக ஏதாவது ஒன்று போடணும் அப்படிங்கிற எண்ண உணர்வுகளை கண்டிப்பாக கொடுக்கும். இப்போ இருக்குது, இன்னொரு 5 வருஷத்துக்கு அப்புறம், ஒரு 10 வருஷத்துக்கு அப்புறம் நம்ம சேஃப்டிக்காக ஏதாவது ஒரு முதலீடு பண்ணணும் அப்படிங்கிற எண்ண உணர்வை தூண்டக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த விருச்சிகத்துக்கு நிச்சயமாக அமையும். வெளியூர், வெளிமாநிலம், அந்நிய தேசம் சிறப்பு பெறும். நல்ல நண்பர்களை கொடுக்கும். 7ஆம் இடத்து அதிபதி 7ஆம் இடத்து வலிமையாக இருக்கிறதுனால அங்கீகாரம், சமூக அங்கீகாரம் கிடைக்கும். ஒரு சிலர் அரசியலுக்குள்ளே என்ட்ரி ஆவதற்காக அல்லது அரசியலில் நாட்டம், அரசு சார்ந்த விஷயத்தில் நற்பலனை கொடுக்கக்கூடிய அமைப்பு, ஒரு சிலருக்கு ஒப்பந்தங்கள் கிடைக்கக்கூடிய அமைப்பு, கலைத்துறையில் என்ட்ரி ஆவதற்கான வாய்ப்புகளை உருவாக்கும். கலைத்துறையில் என்ட்ரி ஆகக்கூடிய வாய்ப்புகளை உருவாக்கும். அடுத்து பார்த்தீங்கன்னா, இந்த சுக்கிர பகவான் மிருகசீரிஷ நட்சத்திரத்தில் பிரயாணம் பண்ணும்போது, அதாவது உங்கள் ராசி அதிபதி நட்சத்திரத்தில் பிரயாணம் பண்ணும்போது தன்னை பற்றிய சிந்தனைகள் அதிகமாக இருக்கும். தன்னை பற்றிய, தனக்கு வேண்டியது, தன்னுடைய மனசில் நினைத்து கொண்டிருக்கக்கூடிய சில விஷயங்கள் இதெல்லாம் கண்டிப்பாக நடக்கும். அப்போ உங்களை வளர்த்துவதற்கு, உங்களை மேம்படுத்துவதற்கு உண்டான வாய்ப்புகள், சந்தர்ப்பங்கள் அந்த காலகட்டத்தில் நிச்சயமாக உருவாக்கும். ஸோ ஆக மொத்தம் இந்த சுக்கிர பெயர்ச்சி வளர்ச்சியையும், இடம், நிலம், வீடு, வண்டி, வாகனம், சொத்துக்கள் வாங்குவதற்கும், புதிய உறவுகள் கிடைப்பதற்குண்டான ஒரு நல்ல காலகட்டமாகவே இந்த விருச்சிகத்துக்கு அமையும். இப்போ நான் சொன்னது கோச்சார ரீதியாக ஒரு பொதுவான பலன்கள். இந்த ராசி நட்சத்திரத்தில் பார்த்தீங்கன்னா பல கோடிக்கணக்கான பேர் இருப்பீங்க. எல்லாருக்கும் ஒரே மாதிரியான பலன்னா நிச்சயமாக இல்லை. ஏன்னா ஒவ்வொருத்தரும் டிஃப்ரெண்ட், ஒவ்வொருத்தருடைய தசா புத்திகள் வேறுபடும். அதற்கு தகுந்த மாதிரி பலன்களும் மாறுபடும். உங்கள் ஜாதகத்தில் சுக்கிரன் எப்படி இருக்குன்னு பாருங்கள். ஆட்சி பலத்தோடு இருக்காரா, உச்சம் பலத்தோடு இருக்காரா, வர்க்கோத்தம பலம் பெற்றிருக்காரா, சுபகிரகங்கள் தொடர்பில் இருக்கா, பாவ கிரகங்களின் தொடர்பில் இருக்கா என்பதை பொறுத்து பலன் நிச்சயமாக மாறும். ஒரு துல்லிய பலன் வேணும். உங்கள் ஜாதகத்தில் கிரகங்கள் எப்படி இருக்குது, இப்போ என்ன தசாபுத்தி நடக்குது என்பதை பொறுத்து நீங்கள் கேட்கக்கூடிய எந்த கேள்வியாக இருந்தாலும் சரி, சொந்த தொழில் செய்வதற்குண்டான கொடுப்பினை இந்த காலகட்டத்தில் இருக்கா, அப்படி இருக்கக்கூடிய பட்சத்தில் எப்போ நம்ம சொந்த தொழிலை ஆரம்பிக்கலாம், திருமணம் தடைப்பட்டு கொண்டே இருக்கிறது, எப்போ தான் நமக்கு திருமணம் நடக்கும், +2 படிச்சுட்டேன், என்ன கோர்ஸ் எடுத்து படித்தால் நம்முடைய ஃப்யூச்சர் நன்றாக இருக்கும், எப்போ எனக்கு ப்ரமோஷன் கிடைக்கும், எப்போ நான் வீடு கட்டுவேன், எப்போ குழந்தை பாக்கியம் கிடைக்கும், இது போன்ற கேள்விகளுக்கு துல்லியமான பதிலை நம்மால் கூற முடியும். ஒரு பர்சனல் கன்சல்டேஷன் எடுத்துக்கணும், ஒரு சுய ஜாதகம் பார்க்கணும் என்று விருப்பப்படக்கூடிய அன்பர்கள் டிஸ்பிளே தெரியக்கூடிய நம்பருக்கு வாட்ஸ்அப் மூலியமாகவோ ஃபோன் கால் மூலியமாகவோ தொடர்பு கொண்டு நேரடியாகவோ அல்லது ஆன்லைன் மூலமாகவோ கன்சல்டேஷன் எடுத்துக்கலாம். நம்மளுடைய அலுவலகம் கோயம்புத்தூரில் அமைந்துள்ளது. அதாவது கோயம்புத்தூரிலிருந்து மேட்டுப்பாளையம் செல்லும் வழியில் வெள்ளக்கிணர் பிரிவுக்கு பக்கத்தில் அன்னபூர்ணா ஹோட்டலுக்கு அருகில் அமைந்துள்ளது. பிரியர் அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு நேரடியாக கன்சல்டேஷன் எடுத்துக்கலாம். மீண்டும் ஒரு நல்ல பதிவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அஸ்ட்ராலஜர் டாக்டர் சதீஷ்.